ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களின் வைத்தி ராஜ் எல்ஹெச். நான் வைத்தீஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 மினிட்ஸ் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறேன். நீங்களும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுறேன், நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. அப்படி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம நாட்டில் என்னதாங்க நடக்குது? நியூஸை திறந்தாவே 5 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை சொல்லிட்டு பாலியலுக்கு துன்புறுத்தப்படுறாங்க. நம்ம முன்னோர்கள் நமக்கு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரம் இந்த மாதிரி அயோக்கியனுங்களால் பறி போயிடுமோ சொல்லிட்டு பயமாக இருக்குது. வீட்டை விட்டு வெளியே போகவே முடியல. நமக்கே அந்த அளவுக்கு பயமாக இருக்குது. அதுவும் நம்ம பசங்களை பார்த்திங்கன்னா வெளியே தைரியமாக அமைக்கவே முடியல. இப்போ அந்த மாதிரி காலம் அமைஞ்சிருக்குது. அது இல்லாமல் இப்போ யாரையுமே நம்ப முடியல. ஃபஸ்ட்டு அது நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை வெளியே இருந்து வரவங்க யாராக இருந்தாலும் சரி, கூட இருக்கிறவங்களே தான் இந்த மாதிரி தொல்லைலாம் தராங்க லேடிஸ்க்கு. என்னதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு போராடி நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாலும் நம்மளால் பார்த்தீங்கன்னா தனியாக வெளியே நடமாட முடியல. இப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் போய்கின்னு இருக்குது. இந்த நிலைமை இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக நமக்கே பார்த்தீங்கன்னா வெளியே போகணுன்ற எண்ணமாக வராது. நம்ம பசங்களை வெளியே அமைக்கவும் பார்த்தீங்கன்னா நமக்கு பயமாக இருக்குது. இப்போ இருக்கிற நியூஸ்லாம் கேட்க கேட்க நமக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பயம் வருது. எந்த ஆட்சி மாறினாலும் சரி இந்த மாதிரி கொடுமைங்க நடந்துக்கினே தான் இருக்குது. இதுக்கு தீர்வு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு தீர்வு இருக்குதுங்க. நம்மளுடைய சட்டம் என்னைக்கு கடுமையாக்கப்படுதோ அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான தீர்வே இருக்குது. இந்த மாதிரி கேர்ள்ஸை அப்யூஸ் பண்ணுறவங்களுக்கு கடுமையான சட்டம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த நாடும் திருந்தோம். ஒருத்தவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாலும் அதை பார்த்து மற்றவங்க திருந்துவாங்க. ஓ, இந்த மாதிரி பண்ணால் நமக்கு இவ்வளோ தண்டனை கிடைக்கும் அப்படின்றது என்னைக்கு வருதோ அந்த நிலைமை அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிலமெல்லாம் மாறும். அதுக்காக நம்ம அப்படியே வீட்டிலே உட்காந்து இருக்க முடியாது. நம்ம படிக்கணும், வேலைக்கு போகணும், நிறைய கமிட்மெண்ட் நமக்கும் இருக்குது. இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் சேஃப்டியாக முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும். நம்ம பசங்களையும் நம்ம தான் சேஃப்டியாக பார்த்துக்கணும். இவங்க காப்பாற்றுக்கு வருவாங்க, அவங்க காப்பாற்றுறதுக்கு வருவாங்க, இவங்க நம்ம பசங்களை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற எண்ணமே நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம பசங்களை நம்ம தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்மளையும் நம்ம தான் சேஃப்டியாக பார்த்துக்கணும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நானும் சேஃப்டியாக இருந்துக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். நம்ம எல்லாரும் பார்த்திங்கன்னா வெளியே போகிறோம், அப்போ கண்டிப்பாக ஹேண்ட்பேக் எடுத்துன்னு போகிறோம். அதில் லிப்ஸ்டிக்கு, பவுடர்னு மேக்கப் பொருள் இருக்கிறத விட நம்ம சேஃப்டிக்காக அதில் என்ன திங்ஸ் வச்சுன்னு இருக்கிறோன்றது தான் இப்போ இருக்கிற காலத்துக்கு முக்கியமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகாப்பொடி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா காம்பஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் குண்டு ஊசி, அப்புறம் பெப்பர் ஸ்ப்ரே. கண்டிப்பாக இந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சேஃப்டியான பொருள்லாம் கண்டிப்பாக நம்ம பேக்கில் இருக்கணும். நம்ம பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே கொடுக்கணும்னு நினைக்கிறோம். கல்வியிலேருந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக எல்லாமே கொடுக்கணும்னு நினைக்கிறோம். கூடவே பார்த்திங்கன்னா தற்காப்பு கலையும் சொல்லித்தாங்க. இப்போ இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். தற்காப்பு கலை நம்ம பசங்களுக்கு கற்றுத்தரந்தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன். நீங்களும் கேர்ள்ஸ்லாம் வெளியே சேஃப்டியாக போகிறதுக்கு என்ன பொருள்லாம் எடுத்துன்னு போகலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு நான் சொல்லவே இல்லை. கெட்டவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அவங்கக்கிட்ட இருந்து நம்மளை எப்படி சேஃப்டியாக பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் நான் இப்போ சொல்ல வரேன். அதுக்காக எல்லாருமே தப்பு, எல்லாருமே கெட்டவங்க அப்படிலாம் கிடையாது. நல்லவங்களும் கண்டிப்பாக இருக்கிறாங்க. நல்லவங்களையும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம பசங்களுக்கு குட் டச் எது, பேட் டச் எது சொல்லிட்டு சொல்லித்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம பசங்களுக்கு என்ன சொல்லணும்னா, யாராவது பேட் டச் பண்ணால் அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணோம், அவங்களுக்கு எப்படி நம்ம ரிப்ளை பண்ணோம் அப்படின்றதையும் அவங்களுக்கு சொல்லித்தாங்க. ஏன்னா நிறைய பசங்களுக்கு இப்போ அது தெரியறதில்ல, ஃபேஸ் பண்ண தெரியல அவங்களுக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி திங்ஸ்லாம் ஹேண்ட்பேக்கில் வைக்க சொல்கிறேன். அது இல்லாமல் அதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னும் சொல்லித்தாங்க, தப்பே கிடையாது. நம்ம பொம்பளை பசங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது கெட்டது சொல்லி தந்து வளர்க்குறோமோ அதே மாதிரி ஆம்பளை பசங்களுக்கும் நல்லது கெட்டது சொல்லி தந்து வளர்க்கணும். இது எல்லாமே
ஆம்பளை பசங்க சொல்லணும், இது பொம்பளை பசங்க சொல்லணும் அப்படி இல்லை. எல்லாமே தெரிஞ்சுக்கின்னு வளர்ந்தாங்கன்னா நல்ல மாதிரியாக வளருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த சமுதாயத்துக்கு நல்ல பசங்களை கொடுத்தோம், இந்த சொசைட்டிக்கு நம்ம நல்ல பசங்களை கொடுத்தோம் அப்படின்ற திருப்தி வரணும்னா கண்டிப்பாக நமக்கு ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி பொம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி நல்லது கெட்டது சொல்லி தந்து வளர்க்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ராஜா காலத்திலேருந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சதுலேருந்து 2K வரையும் பார்த்திங்கன்னா காலம்தான் மாறுதே தவிர பட் ஆனால் இந்த கேர்ள்ஸுக்கு நடக்கிற பாலியல் வன்கொடுமை மட்டும் மாறவே மாட்டேங்குது. இது என்றைக்கு தான் மாறுமோ தெரியல. இந்த காம வெறி பிடிச்ச மிருகங்களுக்கு இன்னும் முழுசாக கூட குழந்தை தன்மை மாறாது இந்த குழந்தைங்கிட்ட. அப்படி என்னதான் இருக்குமோ தெரியல. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளையும் நம்ம பசங்களையும் நம்ம தான் சேஃப்டியாக பார்த்துக்கணும். இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளை சேஃப்டியாக பார்த்ததுக்கு இன்னும் நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கும் சரி எனக்கும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களையும் உங்கள் பசங்களையும் சேஃப்டியாக பார்த்துக்குங்க. இது எப்போவுமே மறந்துடாதீங்க. நம்ம தான் எப்போவுமே சேஃப்டியாக பார்த்துக்கணும். இதுவரையும் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ டு ஆல்.